ராஜா சாலமன், அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை பொறுத்தவரையிலும் தொடர்ந்து இது போன்ற குற்றச்சாட்டு இருப்பதாக கூறப்படுகிறதா? இந்த சம்பவத்தினுடைய முழு பின்னணி என்ன? வணக்கம் பிரவீன். அதாவது திண்டுக்கல்லை அடுத்த சிங்காரக்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் கோபி. இவர் கேரள மாநிலத்தில் விவசாய தொழில் செய்து வருகிறார். இவரது மனைவி ஜாகிரா. இவரை காதலித்து திருமணம் செய்து கொண்ட நிலையில் இந்த தம்பதியினருக்கு ஏற்கனவே 4 வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ளது. இவர் அடுத்த குழந்தை பிரசவத்திற்காக தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டையை அடுத்த சிறுபாடு கிராமத்தில் தனது தாய் வீட்டிற்கு வந்துள்ளார். அந்த தாய் வீட்டுக்கு வந்த இடத்தில் தான் அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அவரை அந்த பிரசவத்திற்காக இன்று காலை 6 மணி அளவில் அவர்களை சேர்த்துள்ளார்கள். இந்த காலை 6 மணி அளவில் அவருக்கு ஜாகிராக்கு பிரசவ வழி வந்ததால் தூத்துக்குடி புதுக்கோட்டை அரசு ஆரம்ப சுகாதாரத்தில் டெலிவரிக்காக சேர்த்துள்ளனர். அப்போது 4 மணி நேரத்துக்கும் மேலாக டாக்டர்கள் யாரும் இல்லாமல் நாங்கள் அவதிப்பட்டோம். அதனால் அந்த செவிலியர்கள் மட்டுமே எங்களுக்கு பிரசவம் பார்க்க முயற்சி செய்து வந்தார்கள். வயிற்றை அமுக்கி குழந்தையை எடுக்கிறதுக்கு முயற்சி செய்தார்கள். இதில் கர்ப்பிணி பெண்ணினுடைய தண்ணீர் குடம் உடைந்து மூச்சுத்திறன் ஏற்பட்டது. இதனால் இந்த நிலையில் தான் எங்களால் முடியவில்லை, நீங்கள் இவர்களை உடனடியாக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுங்கள் என்பதாக கூறி அனுப்பியதாக அவர்கள் குற்றச்சாட்டுகள் வைக்கின்றார்கள். அந்த புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருந்து தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சுமார் ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவு தான் இருக்கும். இவர்கள் உடனடியாக காலை 6 மணிக்கே வந்தவர்களை இவர்கள் உடனடியாக இவர்களால் பார்க்க முடியவில்லை என்றால் தூத்துக்குடிக்கு உடனே அனுப்பி வைத்திருந்தால் கூட தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரியில் அவர்களை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்திருப்பார்கள். ஆனால் இவர்களால் செய்ய முடியாவிட்டாலும் முயற்சி செய்கிறோம் என்ற பெயரில் ஒரு உயிரை எடுத்துவிட்டார்கள் என்பதாக ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் அந்த இறந்த பெண்ணினுடைய வீட்டார்கள் அவர்களுக்கு முன்வைக்கிறார்கள். ஆனால் இந்த விஷயம் குறித்து தூத்துக்குடி இணை இயக்குனர் மருத்துவ நலப்பணிகள் அவர்களிடம் நாம் இப்போது விசாரித்தோம். அப்போது அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், அவர்கள் நேற்று மதியமே இந்த பெண்ணுக்கு பிரசவ வலி வந்துள்ளது, இவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு வந்திருக்கலாம், அவர்கள் இன்று காலை அவர்கள் வீட்டில் வைத்து பிரசவம் பார்த்து விடலாம் என்று நினைத்தார்களா என்பது எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் இன்று காலை தான் கொண்டு வந்திருக்கிறார்கள். கொண்டு வரும்போதுதான் செவிலியர்கள் இருந்துள்ளார்கள். அதன் பிறகு 1 மணி நேரத்தில் அதற்குள் மருத்துவர்கள் வந்துவிட்டார்கள். காலை 7 மணிக்கு வந்த மருத்துவர்கள் அவர்கள் ஓரளவுக்கு அந்த பிரசவத்திற்கு தேவையான அனைத்து சிகிச்சையும் மேற்கொண்டு அவர்களால் முடியாத பட்சத்தில் தான் அடுத்ததாக நாங்கள் தான் அந்த உள்நாட்டு மருத்துவ அவசர ஊர்தியில் அனுப்பி வைத்தோம். இங்கு வந்த இடத்தில் ஒரு ஆக்சிடென்டாகத்தான் இந்த ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது வருந்தத்தக்கதுதான். இதை நாங்கள் உடனடியாக இது என்ன நடந்தது, எப்படி நடந்தது என்பதை மருத்துவ உடலை கூராய்வு செய்து அதன் மூலம் கண்டுபிடித்து விடலாம். எனவே இதில் எங்கள் மருத்துவர்கள் சைடில் எந்த விதமான தவறு இல்லை என்பது போல் மருத்துவ இணை இயக்குனர் இப்பொழுது பேசினார்கள். ஆனால் அந்த வீட்டார்கள் கேட்கும் போது காலை 6 மணிக்கு நாங்கள் சேர்க்கும் போது செவிலியர்கள் மட்டும்தான் இருந்தார்கள், மருத்துவர்கள் இல்லையே என்று கேட்டதற்கு வந்துவிடுவார்கள் என்றுதான் கூறினார்கள். மருத்துவர்களே இதில் பிரசவம் பார்க்கவில்லை, அனைவருமே செவிலியர்கள் தான் இருந்தார்கள் என்பதாகத்தான் வீட்டார் கூறுகின்றார்கள். இன்றைக்கு உலகமே ஒரு மகளிர் தினத்தை கொண்டாடி வருகின்ற இந்த நேரத்தில் ஒரு பிரசவ மரணமானது ஏற்பட்டிருக்கிறது, ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த காலத்தில் பாட்டிமார் வைத்தியம் பார்த்தார்கள். அந்த நேரத்தில் கூட எத்தனையோ பிள்ளைகள், 10 பிள்ளைகள் 11 பிள்ளைகள் என்று ஒரு வீட்டிலும் பிறக்கும். அந்த பிரசவத்தை கூட பாட்டிமார் மிகவும் அருமையாக செய்து கொடுத்து எந்த விதமான உயிரிழப்பும் இல்லாமல் இருந்து வந்தது. இப்பொழுது இவ்வளவு படிப்புகள் படித்து இத்தனை டாக்டர்கள், அந்த படிப்பு இந்த படிப்பு என்று படித்து பெரிய பெரிய டாக்டர்கள், இவ்வளவு செவிலியர்கள் படித்து வந்திருக்கிறார்கள். இவ்வளவு மருத்துவமனைகள் வந்துவிட்டது, நாம் இவ்வளவு முன்னேறிவிட்டோம், அறிவியல் பூர்வமாக முன்னேறிவிட்டோம், நம்மிடத்தில் இத்தனை டாக்டர்கள் இருக்கிறார்கள், இவ்வளவு உபகரணங்கள் இருக்கிறார்கள் என்று அரசாங்கம் கூறிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இப்படியான ஒரு பிரசவ நேரத்தில் ஒரு மரணம் ஏற்பட்டிருப்பது என்பது மிகப்பெரிய வருந்தக்கூடிய செயலாக பார்க்கப்படுகிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் முறையாக மருத்துவமனைகளை சரியான முறையில் கண்காணிக்க வேண்டும், மருத்துவர்களை சரியான முறையில் வேலைக்கு வருகிறார்களா என்பதை கண்காணிக்க வேண்டும் என்பதான ஒரு கோரிக்கையும் பொதுமக்களிடையே எழுந்துள்ளது. பிரவீன். தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்களால் செவிலியர்கள் பிரசவம் பார்த்ததில் சிசுவுடன் பெண் உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான தகவலுக்கு நன்றி ராஜா சாலமன். தொடர்ந்து அந்த உயிரிழந்த பெண்ணின் உறவினர் அளித்த பேட்டியை பார்க்கலாம். நான் தூத்துக்குடியில் அங்கே புதுக்கோட்டைக்கு ஹாஸ்பிட்டல் புதுக்கோட்டை ஹாஸ்பிட்டல் போய் சேர்த்துருந்தோம். வயிற்று வலி வரையும் 6:30 போனோம். 3 பேர் இருந்தாங்க அபயாரம் பார்க்கறதுக்கு. ஸ்டாஃப் நர்ஸு என்னன்னு தெரியல எனக்கு. என் மகளுக்கு வலி தாங்க முடியலாமா, எனக்கு மயக்கமாக வருதுமான்னு சொன்னான். அவள் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, விரட்டி விட்டாங்க என்னைய. எனக்கு மயக்கமாக வருது, என்னம்மா எனக்கு காப்பாற்றுங்கன்னு சொன்னாவோ. அவள் வாயிலேருந்து மூச்சு வாங்குறது கூட எதுவுமே மாட்டலை. அவங்க எதுவுமே மாட்டி விடல.
டாக்டர் இருந்து பாத்துக்கலாம்ல, நர்ஸ் டாக்டரே கிடையாது. ஆமா சரியா பாக்கல. அவங்க வந்து என் பிள்ளை ரொம்ப கிறங்கி போன பிறகு இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. எதுக்கு அப்படி அனுப்பணும்? நல்லா இருக்கும்போது அனுப்ப வேண்டியதானே, அவங்க முடியலன்னா அனுப்ப வேண்டியதானே. அவங்க போட்டு வயிறை போட்டு நை நை நைச்சாங்க.